திங்கள் வெள்ளி இந்த 2 நாள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கனாக்கா இந்த ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். எப்பேற்பட்ட நெகட்டிவையும் தள்ளி விட்டுட்டு ஒரு பொலிவு இருக்கும், ஒரு சாந்தம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், ஒரு பொலிவு இருக்கும்னு சொன்னாலே அந்த பொலிவு என்பது மிகப்பெரிய மொழிவு. அதாவது ஒரு மொழிவு அப்படின்னா அந்த பூசக்கூடிய விஷயங்கள் அதுதான். அப்போது திளர்த்தமிடும் நிறைய முறை சொல்லியிருக்கோம். இந்த முறை ரொம்ப எளிமையானது. இங்கே விபூதி பச்சை இலை அப்படின்னு நம்ம கேட்கணும். விபூதி பச்சை இலை நம்ம கேட்கணும். அப்படி நம்ம சப்போஸ் வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற இடத்துலையும் சரி, விபூதி பச்சை இலை பார்த்திங்கன்னா அந்த விபூதி மாதிரியே வாசம் இருக்கும். சரிங்களா? அந்த இலையை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா கசக்கி கையில் அப்படி வச்சுக்கணும். அந்த சாறு கிடச்சிரும். துளசி இலை இருக்குது பார்த்திங்களா, அது கருந்துளசியாக இருக்கலாம், நார்மல் துளசி, அந்த சாறை எடுத்து வச்சுக்கணும். அதோடு புணுகு நாட்டு மருந்துகளில் கேட்டிங்கன்னா தருவாங்க. நல்ல குவாலிட்டி, சுத்தமான குவாலிட்டி அப்படின்னு கேட்கணும். இதை நீங்கள் கேட்கணும். குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த புணுகை அந்த சாரோடு மிக்ஸ் பண்ணி நெத்தியில் வைக்கணும். நீங்கள் வச்சு பாருங்கள், நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியும்.